பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. இருந்ததும் இந்நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவே இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பயர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு. காவியத்தாயின் தவப்புதல்வன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, கற்பூர சொற்கோ, பாட்டுக்கொரு புலவன் நம் பாரதி. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சமத்துவம் பாடியவன், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வோம் என்று ஜனநாயகம் பேசியவன். அவன் குரல்தான் இங்கு நம்மை அமர வைத்துள்ளது, அவன் குரல்தான் இங்கு நம்மை அமர வைத்துள்ளது. அவன் எழுச்சிதான் இன்றைய பெண்களின் உயர்ச்சி, அவனின் புரட்சிதான் இன்றைய சமத்துவ பாரதம். பேச்சு, பாடல், ஆடல் என்று தம் திறமைகளை வெளிக்காட்ட உள்ள மாணவர்களையும், அதனை கண்டுகளிக்க பேராவலுடன் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும், பேராசிரியர்களையும், துறை தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த உரத்த சிந்தனை அண்ட் பாரதி உலா ப்ரோக்ராம் கம்பைண்டாக நிறைய கல்லூரிகளுக்கும் மற்றும் நிறைய பள்ளிகளுக்கும் சென்று தமிழ் ஆர்வத்தை தூண்டும் விதமாக நிறைய போட்டிகள் வச்சு மாணவர்களை அங்கேருந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் ஃபில்டர் அவுட் பண்ணி கடைசியில் ஒரு ஃபைனல் ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறதா இருக்குது. அது சென்னையில் தான் இருக்கும்.
அதில் எங்கள் மாணவிகளும் அதில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இந்த பாரதி விழா நிகழ்ச்சி இந்த வருடம் மட்டும் இல்லாமல் இனி வரும் வருடங்களிலும் நம்ம கல்லூரி வளாகத்தில் நடக்கணுங்கிறது என்னோட சிறந்தாழ்ந்த கோரிக்கை. ஆணின் சரிபாதி பெண் என்பது கடவுளாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும். ஆனால் இன்று ஆணும் பெண்ணும் சமம் என்பது நாம் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சமூக கருத்து ஆகும். ஆணுக்கு பெண் அடிமை இல்லை. ஆணை போலவே பெண்களுக்கும் சம உரிமை, சுதந்திரம் ஆகிய அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறுதல் ஆகிய அனைத்தும் இருந்தது. அந்த காலம் போய்விட்டது. ஆனால் இந்த காலத்தில் கணவன் இழந்தால் கூட மறுமணம் செய்யும் அளவிற்கு ஆணை போலவே பெண்களுக்கும் சம உரிமை, சம திட்டம் ஆகிய அனைத்தும் கொண்டு வரப்பட்டது. ஆணும் பெண்ணும் சமம், அதுவே ஆதி தமிழனின் மனம். உனக்கு நான், எனக்கு நீ என்பதில் சமமாகலாம். உன்னை விட நான், என்னை விட நீ என்பதில் சமமாக முடியாது. ஆட்டம் கண்டு அறிந்துவிடும் அன்பான வாழ்க்கை. இன்று ஆண்களை போலவே பெண்கள் அனைத்து துறைகளிலுமே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் ஆவார். மகத்தான மருத்துவத்துறை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் மருத்துவராக வலம் வந்து நம் பெண் சமுதாயத்திற்கே பெருமையை சேர்ந்தவர். செவிலியர், செவிலியர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் பெண்களே என்பது நாம் அறிந்த உண்மை. ஆண்கள் மட்டுமே சாதித்துக் கொண்டிருந்த காவல்துறையிலும் கூட ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்தவர் கிரண் பேடி அம்மையார் ஆவார். எழுத்து பணியை எழுச்சியூட்டும் எம் பெண் எழுத்தாளர்கள் காரைக்கால் அம்மையார் மற்றும் வீரத்திற்கு ஜான்சி ராணி, பக்திக்கு மீராபாய், கணித உலகின் மனித கணினியாக வழும்பவர் சகுந்தலா தேவி, கண்முன் நிற்கும் கருணை தெய்வமாக தெரிபவர் அன்னை தெரசா. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பெற்றே என்று கும்மியடி என்ற அழகான இந்த பாரதியின் பாடலே ஆணும் பெண்ணும் சமம் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது அல்லவா? இப்பொழுது இருக்கும் சூழல் போட்டி நிறைந்த உலகமாகவே காணப்படுகிறது. அதை நாம் வெல்ல வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது திறமை. திறமை மட்டுமே. பாரதியின் நோக்கம் பெண்கள் படிப்பு, சம உரிமை, ஜாதி மதம் என ஒன்றும் இல்லை. தன் உரத்த சிந்தனையினாலும் திறமையினாலும் எடுக்க முடியாத உயரத்திற்கு போனான் பாரதி. உன் எண்ணம் சரி என்றால் அதை வெளிப்படுத்து, அதுவே உன் திறமை என்றார். எவனையும் வெற்றி காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்று நம் பாரதியின் கவிதையை நீ புரிந்து கொண்டால் உன் வெற்றியும் திறமையும் நாளை வெளிப்படும். முயற்சி வெற்றிக்கு பாலம். இது உனக்கான காலம். உன் திறமையின் மூலம் உனக்கு சொந்தமாகும் இந்த ஞானம் என்று நீ உன் திறமையை கொண்டு நகர்ந்து செல். வெற்றி உன்னை தேடி வரும் என்று கூறுவேன். அன்று அடுப்புதிய பெண்கள், இன்று ஆகாயத்தில் காற்றை விடும் கடும் வேகம் கொண்டது பெண்களின் எண்ணம் என்ற ஷேக்ஸ்பியரின் வாக்கினை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்று காற்றோடு காற்றாக பைலட்டாக பறந்து கொண்டிருக்கின்றனர். பெண்ணே, மாதவம் செய்ததனால் நல்ல மாதர்களாய் பிறந்தோம். உயர் மேதையராய் வாழ்ந்து புகழ் மேதினியில் சிறந்தோம். அன்று பேதையராயிருந்து நம் பெண்ணினத்தை கெடுக்கும் வெறும் கோதையராய் உணர்ந்து நம் குலம் கெடுக்க வேண்டாம் என்று பாடிட வந்தேன். பெண்ணே, வேத காலம் தொட்டு விஞ்ஞான காலம் வரையில் பெண்ணிலே அடிமையும் உண்டு, பெண்ணிலே ஆண்மையும் உண்டு. சங்க புலவர்களில் சிங்கம் நிகழ்த்திட்ட மங்கா புகழ் பெற்ற தங்க தாரகையர், தரணி புகழ் தமிழ் புலவர், தமிழ் பரணி பாடி புகழ் பெற்றோர். அவ்வை பிராட்டினி உண்டு, காக்கை பாடினி உண்டு, வெள்ளி வீதியார் உண்டு, பொன்முடி காரி உண்டு, முடத்தாம கண்ணி உண்டு, நச்சள்ளையாரும் உண்டு, காவல் பெண்டும் உண்டு. இந்திய சரித்திரத்தில் இணையில்லா இடம் பெற்ற கவிக்குயில் திறம் பெற்ற சரோஜினி நாயுடு உண்டு. வீர பெண்மணியாய் வேலு நாச்சியார் உண்டு. தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், மாவீர ஜான்சி ராணி என மன்னவ மனைவிமார்கள் என்போரும் பலரும் உண்டு. காவிய தலைவிகளாய் கண்ணகி மட்டுமின்றி சீதை, பாஞ்சாலி, அருந்ததி என்போரும் அருஜெயல் புரிந்ததுண்டு. இது மட்டுமா? காட்சியிலும் ஆற்றல் மிகு காட்சியிலும் பெயர் பெற்று சாட்சி என விளங்கிட்டு மாற்று பெற்ற மங்கையர்கள் மாவுலகில் பலரும் உண்டு. அன்று ஓடி விளையாடு
பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என பாரதி கூறிய பாப்பா, இன்று பேட்மிண்டனில் பட்டைய கிளப்பிய PV சிந்துவை நினைக்கும் போது பெருமையாக உள்ளது. சின்ன சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா என்ற கவிஞரின் கருத்தை உறுதிப்படுத்தி விண்வெளி பாதையில் பறந்த கல்பனா சாவ்லா, சுனிதாவை எண்ணும் போது நாம் சிரம் தாழ்ந்து வணங்க வேண்டும். பெண்களே, உங்கள் உயர்வினை நோக்கி பயணம் செய்யுங்கள். இமயத்தையும் அடையலாம் இமை பொழுதில். உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும். விண்ணால, மண்ணால, பெண்ணால் முடியும். தாய்நாடு என்கிறோம், பாரத மாதா என்கிறோம். அந்த தாயின் வடிவங்களான சிறுமிகளின் அவல நிலையை பற்றி அறிந்த பின்னரும் நாம் உண்மையிலேயே சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எண்ணினால் நாம் அனைவரும் அறிவிலிகள் மட்டுமல்ல, நெஞ்சில் ஈரமே இல்லாத அரக்கர்களுமாவோம். பெண்களின் வலியை ஆண்கள் உணர வேண்டும், உணர்ந்து பெண்மையை மதிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண் பெண் குழந்தைகளை வளர்க்கும் போதே சமமான பொறுப்புகளையும் உரிமைகளையும் கொடுத்து பெற்றோர்கள் தான் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். அரசும் நாமும் விழித்துக் கொண்டு பொறுப்புடன் துணிவாக செயல்பட்டால் தான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வோமானால் இந்நாடு தலைக்கும். நன்றி, வணக்கம். நம்ம பேரண்ட்ஸ் மேலே கூட 100% நம்பிக்கை வச்சுருக்குமான்னு கேட்டால் இல்லை. சரி, நம்ம பெற்ற பிள்ளைகள் மேலேயாவது 100% நம்பிக்கை வச்சுருக்கோமான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். இது எதுவுமே இல்லாமல் வருங்கால தமிழர்கள் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கையும் உறுதியும் இட்ஸ் சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இந்த தாயின் மணிக்கொடிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கொடிப்பாட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஸ்கூலில் காலேஜ்லாம் கொடியேற்றதுக்கப்புறம் பாடியிருக்கீங்க. அதை எழுதியவர் அவர் தான். அவர் இறந்தது 1921, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போவே அவருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் இந்தியா கொடியை ஏற்றும் போது இந்த பாட்டு பயன்படும் சொல்லி அவர் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அதை தான் இன்னும் ஒரு நூற்றாண்டாக நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இலக்கை முடிவு பண்ணுவோம், அந்த இலக்கை நோக்கி ஒரு வெற்றி பாதையை போடுவோம், அந்த பாதையில் பயங்கரமாக பயணிக்க ஆரம்பிப்போம். ஒரு சின்ன தடை வந்தால் கூட எனக்கு கொடுத்து வைக்கல, எனக்கு எப்பயுமே இப்படி தான் நெகட்டிவாக நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சி எடுக்காமலே நமக்கு அந்த இலக்கை அடையிறதுக்கான கொடுப்பனை இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடணும். ஆனால் ஒரு அத்தியாவசிய சாப்பாடு இல்லாத நிலைமையில கூட அவர் தமிழ் மொழி மேலே இருந்த பற்றுனால கவிதை எழுதி தம் பசியை தீர்த்துக்கிட்டார். ஸோ பேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி ஹர்டல்ஸ் தட் யூ ஆர் ஃபேஸிங் இன் யுவர் லைஃப். ஹர்டல்ஸை காரணம் காட்டி, தடைகளை காரணம் காட்டி தயவு செஞ்சு உங்கள் வெற்றி பாதையில் முன்னேறதை நிப்பாட்டாதீங்க. தடைகள் ரொம்ப சின்னது, உங்களுடைய பாதை ரொம்ப அகலமானது. அதில் டைவர்ட் பண்ண போகிறதுக்கான முயற்சியை மட்டும் எடுத்தாலே we can reach success. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு ஒரு வேர்டு படித்தாங்க. இது நம்மளோட மிடில் ஸ்கூல் மங்கையரசி நடுநிலை பள்ளி அது ஆரம்பிக்கப்பட்டப்ப பாரதியார் மேல இருந்த ஈர்ப்பு, காதல் நம்மளோட ஃபவுண்டருக்கு இருந்ததால இந்த பாட்டை ஒரு போர்டில் எழுதி அந்த நடுநிலை பள்ளியில் இருக்கும். இப்போ நீங்கள் போனாலும் எவ்வளோதான் மாற்றங்கள் வந்தாலும் அந்த ஸ்கூலில் நீங்கள் போனோடனே மேலே அந்த போர்டு இருக்கும். இந்த போர்டு இதுதான் நம்ம கல்லூரிக்கும் பாரதியாருக்கும் இருக்க உறவு. அதை முதல் கண்ணா எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நம்ம கல்லூரி பள்ளிகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இந்த மதுரையில நிலவுறாங்கன்னா அது மங்கையரசி கல்வி குழுமமால மட்டும்தான் முடிஞ்சதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்தது பாரதியார். எனக்கு தெரிஞ்சு மங்கையரசி கல்வி குழுமத்துல மட்டும்தான் வேலைக்கு எடுக்கும் போது எந்த சாதியும் நான் கேட்டது கிடையாது, மதத்தையும் நாங்கள் கேட்டது கிடையாது. அந்த கேஸ்ட்ன்ற ஒரு காலமே எங்களோட ரெக்ரூட்மெண்ட் லிஸ்ட்லேயே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜில் எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க எங்களோட ஃபவுண்டர். என்னோட சம்பளத்தை விட இங்கே ஒரு 15 பேர் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. எல்லாருமே பெண்கள். பெண்கள் ஆண்களுக்கு நிகர் கிடையாது, ஆண்களுக்கு மேல் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மங்கையராயவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடு. அவர் தங்க மத
பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.